வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். ஸோ நம்மளுடைய சாய் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. 40 முதல் 100 வரை உள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்பேவா 15ஆக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இதுலேருந்து எப்படி ஜோடிகள் நம்ம கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிற போது அவங்க கேட்டிருக்கிறது என்ன, 40லேருந்து 100க்குள்ளே இருக்க எத்தனை எண் ஜோடிகள் வந்துட்டு மீப்போவா 15ஆ இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 40 முழுசா 15ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணணும். அப்போ முதல் நம்பர் 40 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, நீங்க அடிச்சு விடுங்க, மீதி எவ்வளவு வருது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா அது முழுசா டிவைட் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 15 2 15 30, மீதி 10 இருக்கும். ஆனால் அப்போ 15ஆல் டிவைட் ஆகாதுல, அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்க்கணும், 5 சேர்க்கணும். அப்போ 40ங்கிறது இப்போலாம் 45ன்னு இருந்தால் தான் அது என்ன ஆகும், முழுசாக 15ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் முதல் நம்பர் கண்டுபிடிச்சோன்னா, அதாவது 40லேருந்து 100க்குள்ளே இருக்கிறதுல முதல் நம்பரே 45ங்கிறது தான் 15ஆல் டிவைட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ ஜோடி அப்படிங்கிறபோது ஒவ்வொரு டைம் நீங்கள் 15 ஆட் பண்ணுங்களே. இப்போ 45, அதுக்கப்புறம் நீங்கள் 15 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 60. ஓகேவா? ஸோ 45 60. அதுக்கு அடுத்தது இன்னொரு இப்போ 45, அதுக்கப்புறம் சரி, இப்போ இது எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா, 45 ஒவ்வொரு 15 ஆட் பண்ணுங்க 60, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 75, அதுக்கு அடுத்தது 90, அவ்வளோதான். இந்த 4 தான். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 105ன்னு போயிடும். ஓகே, இதோட 15 நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 105ன்னு போயிடும். அவங்க கேட்டிருக்கு என்ன, 100க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ எதோட நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். இப்போ 4 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த 4 நம்பர் கிடச்சதுல இப்போ தான் நம்ம ஜோடி கிரியேட் பண்ண போகிறோம், எண் ஜோடிகள். இப்போ என்ன, ஒவ்வொரு டைம் 45 60ஓட ஜோடி சேரலாம். அதே போல் 45 75ஓட ஜோடி சேரலாம். அதே போல் 45 90ஓடையும் ஜோடி சேரலாம். ஓகேவா? இது போக நீங்கள் மறுபடியும் இங்கே 60, 45 அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம சேர்க்காத ஜோடி என்ன இருக்குது, 60 75, இதுவும் ஒரு ஜோடி சேர்க்கலாம். அதே போல் இந்த 60 90ஓட ஜோடி சேரலாம், இதுவும் ஜோடி சேரலாம். ஓகேவா? இது இல்லாமல் இன்னும் ஒரு ஜோடி இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 2 நம்பரும், எந்த நம்பர் 75 90, இதுவும் ஜோடி சேரலாம். புரியுதுங்களா? அப்போ எத்தனை ஜோடியை நீங்கள் கிரியேட் ஆகுது. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னா அது ஏற்கனவே இருக்க நம்பரோட ஜோடி தான், அது ஜஸ்ட் பொசிஷன் மட்டும் மாறி இருக்கும். நம்ம இந்த மாதிரி பொசிஷன் மாற்றுறதுலாம் இங்கே பார்க்க மாட்டோம். இங்கே பார்ப்போம், நம்ம நிகழ்தவு இதில் தான் பார்ப்போம். ஸோ அதனால் இத்தனை ஜோடிகள் தான் பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற நோட் பண்ணணும். நீங்கள் அவசரப்பட்டு இதை எத்தனை ஜோடியான்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிடக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, மீப்பேவா 15ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் ஜோடியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜோடியோட மீப்பேவா 15 இருக்குமா, கண்டிப்பாக 15ங்கிறதா. ஏன்னா இதுக்கு மேலே வேற எந்த நம்பர், அதாவது மீப்பேவாங்கிறத என்ன சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ மிகப்பெரிய வகுத்தியே வந்துட்டு இந்த 2 நம்பருக்கு என்ன 15 தான் வருது. அப்போ இது ஒரு ஜோடி எடுத்துக்கலாம். இங்கே 45 75, இதுவும் இதோட மீப்பேவா 15ன்னு வரும். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்க, 45 90 பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹையஸ்ட் ஃபேக்டர் 15 தவிர 45 வந்துட்டு இந்த நம்பரையும் டிவைட் பண்ணும், இந்த நம்பரையும் டிவைட் பண்ணு தானே. ஏன்னா ஒரு 45 45, 2 45 90. அப்போ இதோட ஹச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 15ங்கிறதுக்கு பதிலாக 45ன்னு வந்துருச்சு. அப்போ இது இந்த ஜோடி வந்துட்டு ஹச்சிஎஃப் 15 வராது. அப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? இப்போ அடுத்தது இதே கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லிடுவீங்க. இப்போ 60 75ன்னு எடுத்துனீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஹச்சிஎஃப் 15ன்னு தான் வரும். ஓகேவா? அடுத்தது 60 90 அப்படிங்கிற போது இதோட ஹச்சிஎஃப் வந்து என்ன 15 தவிர்த்து இதோட ஹையஸ்ட் நம்பர் 30ஆலையும் இது டிவைட் ஆகும். 60 30ஆல் டிவைட் ஆகும், 90 30ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஹச்சிஎஃப் 30ஆ மாறிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் நம்பரும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். 75 90 கவனிங்க, இதோட ஹச்சிஎஃப் 15ன்னு வரும். புரியுதுங்களா? அப்போது நம்ம எடுத்துக்க வேண்டிய ஜோடி என்ன, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, 2வது ஜோடி, இது 3வது ஜோடி, இது 4வது ஜோடி. ஓகேவா? அப்போ மொத்தம் 4 ஜோடி. இப்படி தான் ஜோடிகள்ங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ கிளியராக புரிஞ்சுலாம் உங்களுக்கு. இப்போ நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 40க்கும் 100க்கும் இடையில எத்தனை ஜோடிகள் அதோட ஹச்சிஎஃப் 15ஆக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் நம்பரை 15ஆல் டிவைட் பண்ணணும்.
15ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை நம்பர் முழுசாக டிவைட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மீதியை விட்டுருங்க. அதாவது எத்தனை டைம், இப்போ 15 × 2 தானே 30ன்னு வரும், மீதி அதுக்கப்புறம் 3ன்னு போயிடுச்சுன்னா 45ன்னு போயிடும். ஆனால் இங்கே 40 இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் மட்டுமா, ரைட், 2 டைம் மட்டும்தான் முழுசாக 15 இருக்குது 40க்குள்ளே. அதே போல் தான் இங்கேயும் 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை 6 டைம் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 × 10 60, இது 6 × 30ன்னு வரும். அப்போ 60 + 30, இது நான் மனக்கணக்கு நான் நோட் பண்ணுறேன், 90 அப்படிங்கிற வரும். அப்போது இது 6 டைம் இங்கே டிவைட் ஆகும். இதுக்கப்புறம் போணுச்சு அப்படின்னா 7ஆவது டைம் போணுச்சு அப்படின்னா, அதாவது 6 15 தான் இதுக்குள்ளே இருக்குது, 7 போயிடுச்சு அப்படின்னா 100க்கு மேலே போயிடும், 105ன்னு போயிடும். அதனால் 6 அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 6ங்கிற பெரிய நம்பர் இருக்கா, மைனஸ் 2 அப்படிங்கிற சின்ன நம்பர் இருக்கா, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்குது, 4 ஜோடிகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இதுலேருந்தே சூஸ் பண்ணிடலாம். ஆன்சரும் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 4 அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜோடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. நான் 1 by 1 உங்கள் ஃப்ரீ டயத்தில் நான் அனுப்பிவிட்றேன். அதே டயத்தில் பல்காக அனுப்பி விட்ற வேணாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பாருங்கள், என்ன மெயினாக உங்களுக்கு டவுட்டுன்னு இருக்கோ, ரொம்ப ரேரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.